தாராளமா கொண்டு வரோம். இவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. முட்டைக்கோஸ் அண்ணாச்சியா கொக்கா. காய்கறி படைக்க தோட்டத்துல வேலை இருக்குது, பழம் பறிக்க தோட்டத்துல வேலை இருக்குது. ஒரு பெருமையா இருக்குது. அதுக்கு ஆள் பறிக்கிறதுக்கு அவங்க கொண்டு வராங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஊர்ல நெல் இது மாதிரி இங்க எவ்வளவு கூட்டம் பாருங்க. இங்க பாருங்க, இங்கெல்லாம் அப்படியே நிறைய வெங்காயம் இருக்கு, அப்படியே கொட்டி கிடக்குது. அப்படியே போகுது. ஓ, இதான் ப்ரோக்கலி. ஓ, எவ்வளவு பெருசா காய்ச்சிருக்கு பாரு. இது நல்லா பருப்பெல்லாம் போட்டு கடைஞ்சி வச்சாலும் நல்லா இருக்கும். லண்டன் தமிழச்சின் அன்பு வணக்கம். ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் நல்லா சூப்பராக இருக்கேன் மக்களே. நீங்கள் பார்த்தீங்கன்னா வீக்கெண்டு நாங்கள் இன்னைக்கு வந்து எங்கே கிளம்பியிருக்கோம் சொல்லுங்க. அதை வெங்காயம் பறிக்க கிளம்பியிருக்கோம். கேட்டிங்களா? வெங்காய ஃபார்முக்கு தான் கிளம்பியிருக்கோம். என்னடா எல்லாரும் வந்து ஸ்ட்ராபெரி ஃபார்ம், அதுக்கப்புறம் வேற என்னது மல்பெரி ஃபார்ம்னு போவாங்க. நீங்கள் வெங்காயத்தை பறிக்க போயிருக்காங்க. ஒரு பக்கத்தில் ஒரு நல்ல சூப்பரான ஒரு 100 ஏக்கர் நினைக்கிறேன், 80-100 ஏக்கரில் ஒரு ஃபார்ம் இருக்குது. ஸோ அங்கே தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். கொஞ்சம் வீட்டுக்கான வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கணும். நம்ம வீட்டில் வெஜிடபிள் கார்டன் பார்த்துருப்பீங்க, பீன்ஸு இதுகளெல்லாம் இருக்குது. இருந்தாலும் இது இல்லாமல் மற்ற வெஜிடபிள்ஸ், வெங்காயம் கிடையாது வீட்டில், கேட்டிங்களா? ஸோ அதான் வாங்க போகிறோம். அங்கே கிடைக்குதா என்னவோ தெரியுதுலேயே வெங்காயம் இந்த சீசனில். கிடைக்க சான்ஸ் இருக்கு. அப்படியா? ஓகே. நாங்கள் எல்லாரும் தான் இப்போ சேர்ந்து போகிறோம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். குளுன்னு இருக்குது. இப்போ லண்டன் இல்லை, இது வாட்ஃபோர்ட். ஓகே, லண்டனுக்கு பக்கத்தில் உள்ள சபர்ப்னு சொல்லுவோம்ல. ரிலாக்ஸ் நம்ம தாங்க ஓட்டாக்கா. இப்படி ஓடினாதான் உடம்பு குறையும். இது ஹாம்ஸ்டர்ட் அந்த முன்னாடி. ஓகே, நீலவானம் டாப்பை திறந்து விட்டுட்டா அப்படியே இருக்கும். இந்த பசங்களுக்கு நல்ல ஜாலியா இருந்து வருவானுங்க. இங்க பாருங்க, சூப்பரா இருக்கும். ஆகஸ்ட் மாசத்துல இங்கிலாந்து இப்படித்தான் இருக்கும், பாத்துக்கணுங்க. நல்ல ஒரு சுகமான மாதம். இப்படி இருக்குன்னு பாருங்க. சைட்ல எல்லாம் இதெல்லாம் வந்து நம்ம ஊர்ல நெல் இது மாதிரி இங்க இதெல்லாம் இருக்கும்ல. அது என்னது? பார்லி, சோளம் இதெல்லாம் இருக்கும்ல. சோளம் இல்ல, பார்லி. முன்னால கார்ல பாருங்க, பிரிட்டிஷ் ரமணிகள் காரெல்லாம் எல்லாம் திறந்து விட்டுட்டு எப்படி போறாங்கன்னு பாருங்க. அந்த காலத்துல படத்துல எல்லாம் அப்படி பார்ப்போம். அப்படித்தானே? ஓவர்டேக் பண்ணுங்க பாப்போம் பிரிட்டிஷ் ரமணிகளா. முடியாதோ? நோ ஓவர்டேக்கிங் அதுல போட்டிருக்கு. நோ ஓவர். இது வந்து என்னுடைய கல்யாணம் பட்டு. இதுல 10 கிராம் கோல்டு இருக்குது, கேட்டீங்களா? பல்லாக்கு வாங்க போனேன். பல்லாக்கு சூப்பரா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கு. மஸ்டர்ட் கலர் இல்லையா? என்ன ஏன் கல்யாண புடவையே நீங்க எடுத்துட்டு வர்றீங்க? எனக்கு கல்யாணத்துக்கு 2 புடவை. செம்மையா இருக்குது. இது சாஃப்ட் சில்க், ஒரிஜினல் பியூர் சாஃப்ட் சில்க் காஞ்சிபுரம். இதெல்லாம் 240, இப்ப 120 pound. வாவ். இது வந்து செம்பரத்தம்பூ தானே. மக்களே, நம்ம லண்டன் ஈஸ்ட் 6 மாஸ் சில்க் ஹவுஸ்ல அதிரடியான சூப்பரான ஒரு மாபெரும் சிறப்பு தள்ளுபடி போயிட்டு இருக்கு. காஞ்சிபுரம் பியூர் சில்க்ஸ் அண்ட் சாஃப்ட் சில்க் சாரீஸ் 50% தள்ளுபடியும், செமி சாஃப்ட் சில்க் சாரீஸ் 40% தள்ளுபடியும் சேல்ல போயிட்டு இருக்கு. இந்த சூப்பர் ஆஃபர் ஆகஸ்ட் 31 வரை மட்டும்தான். அதனால உடனே நீங்க அந்த ஆஃபரை போய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஹாப்பி ஷாப்பிங் அட் 6 Marsh Silk House, East Ham, London, E12 6SL. In 2 miles, take the B4635 exit towards Tring. ட்ரிங்ங்கிறது ஒரு ஊருங்க. ட்ரிங்க், TRING. ஓ, நல்ல பேரா இருக்கு, புதுமையா இருக்கு. ட்ரிங்க் வந்து ட்ரிங்க்ன்ற ஊருக்குள்ளோடி போயிட்டு இருக்கோம், கேட்டீங்களா? இது ட்ரிங்கா? ஆமா, ட்ரிங்க் ஸ்குவாஷ் கிளப். இது இந்த ஊருக்கு பேர் தான் ட்ரிங்க். வெம்பிளி கேட்டிருப்பீங்க, சவுத் ஹாரோ கேட்டிருப்பீங்க. சைக்கிள் பெல்ல ஞாபகத்துல வச்சுக்க. ட்ரிங்க் அதான் ட்ரிங்க், கேட்டீங்களா? இப்ப நம்ம போறோம். ஆமா, இங்க வந்து ஒரு நேச்சுரல். இது கல்யாணக்காரரு. நல்ல இது பார்க்க ஒரு வில்லேஜ் போல இருந்தாலும் இல்ல இது ஒரு டவுன் தான். அதுக்கு பக்கத்துலதான் நமக்கு நம்முடைய ஃபார்ம் அமைஞ்சிருக்கு. இது பார்க்க 2 பக்கம் புளிய மரம் போல இருக்குல்ல, நம்ம ஃபீல்ட்ல இருக்குல்ல. 30ல போனதுல சூப்பரா இருக்குல்ல. திங்களா? ட்ரிங்க் ஸ்டேஷன். ப்ளீஸ் டிரைவ் கேர்ஃபுல்லி. ட்ரிங்க் ஸ்டேஷன். In 300 yards, turn left onto North. எல்லாம் இந்த வீடியோ முடிஞ்சோடனே ட்ரிங்க்னே சொல்லிட்டு இருப்பேன். அந்த அளவுக்கு நான் சொல்லியாச்சு ட்ரிங்க். சூப்பரா இருக்குது. Continue on Northfield Road for 1.5 miles.
சூப்பராக இருக்குது. செம வெளியே உள்ள காற்றே அழகாக இருக்கு. அழகாக இருக்குது. ட்ரிங்க் ஊர் நல்லா சூப்பராக இருக்குது. இங்கிலீஷ்காரங்க ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணியிருக்கிற ஊர்லாம் ரொம்ப தூய்மையாக இருக்கும், காற்று தூய்மையாக இருக்கும், எல்லாமே தூய்மையாக வச்சுருப்பாங்க. வெத்தலை பாக்கு பான் பராக்கு அந்த பிரச்சனையே இருக்காது. நீங்கள் அடி ஆகிட்டு போகிறதுக்குதா சும்மா. அதனால நம்ம வெளியிலேருந்து வந்து இந்த ஊர்களில் வந்து நம்ம வாழ்கிற நம்மளும் அதே மாதிரி வச்சுருக்கணும். பாருங்க சர்ச்சு சுற்றிலும் கல்லறைகள். இந்த ஊர் இன்னொரு இந்த ஊருக்கு பேர் லிவிங் ஹோம். இவ்வளவு பழைய வீடுகள் தான், அதனால எவ்வளவு நீட்டா எப்படி இருக்கு. இதுல ரைட்டோ? ஆமா ஆமா ஆமா. இதுல Continue on B488 for 3/4 of a mile. சூப்பரா இருக்கு இந்த ஊர். நம்ம போறக்கூடிய இடத்துக்கு பேரு பெசாட். இது போற வழியே ஃபுல்லா அந்த வீடியோ முடிஞ்சு போகுமோன்னு என்னன்னு தெரியல. அவ்வளவு அழகா இருக்குது இந்த இடமெல்லாம். ஓகே, வந்துட்டோம். நம்ம இங்கே வந்த இடம் வந்து க்ரோவ் ஃபார்ம். பார்த்தீங்களா, இந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அட்ரஸ்லாம் எனக்கு கொடுக்குறேன். மண்டே டு சாட்டர்டே 10 to 5, சண்டே வந்து 9 to 12. அந்த போர்டை ஒழுங்கு காமி. காமிச்சிட்டேன். இதுதான் க்ரோவ் ஃபார்ம். ஓகே, இங்கே தான் வரோம். நீங்கள் நின்றுக்காங்க, அந்த கார் வரட்டு. அப்பா இங்கே உள்ள இதே இல்லை. அப்பா இது என்னது ரோடு? வயிறு வலி பாருங்க. இங்கெல்லாம் அந்த செடிகளை பாருங்க எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குல்ல. இந்த செடியோடி தான் அந்த கார் போகும். வாசம் நல்லா வாசம். அந்த பக்கம் வேணா திறந்து வச்சுக்கோங்கடா. சூப்பர் வாசம். அப்படியே அந்த தார் ரோடோட நடந்து வந்தா இங்கே கார் பார்க் வந்துடுது. அந்த லேடி வச்சிருக்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு இதை வந்து எடுத்துகிட்டு போகணும். அப்போ நமக்கு வந்து கையில் சமக்காண்டாம். ஆனால் இங்கே போட்டிருந்தாங்க வெப்சைட்டில், இதெல்லாம் நீங்கள் அந்த கவர் அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ள பேக்லாம் நீங்கள் கொண்டு வந்துக்கணும். வாங்குறதெல்லாம் இங்கே வாங்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரிப்பட்ட பேக் எல்லாம் இருக்கும், இந்த மாதிரிப்பட்ட வண்டி இருக்கும், எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் அது கொஞ்சம் ஹெவி, இதை தூக்கிட்டு போகிறதுக்கு. ஹெவி இல்லை, வண்டி வீல் இருக்குல்ல, வீல் தலையில வச்சு போகிறேன். தலையில் வச்சுட்டு இங்கே போட்டிருக்காங்க பாரு ப்ரைஸ் லிஸ்ட். ஓ, ப்ரைஸா? காய் விலையா? அதெல்லாம் எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போட்டிருக்குது. அங்கே போட்டிருக்கு பாரு. அப்புறம் விலை போட்டாங்க ப்ரைஸ் லிஸ்ட்டு. பரவாயில்ல. 1 கிலோக்கு எவ்வளோ வரும், பெர் கேஜிக்கு எவ்வளோ வரும்? மேரோஸ் குக்கும்பர்லாம் 4 பவுண்டு, ப்ராக்கோலி 2 பவுண்டு, பிளாக்பெரிஸ் ஆனியன்லாம் 1 பவுண்டு தான். பொட்டேட்டோவும் இருக்குது. ஆமாம், பொட்டேட்டோ ஆனியன் எல்லாம் வாங்கலாம். அதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். பரவாயில்ல. பேக் போதுமா? இன்னும் 2 எடுக்கணுமா? போதும். இவ்வளோ வாங்கினா போதும். நீங்கள் இங்கே ஒரு சின்ன டீ கடையெல்லாம் இருக்குது. ஐஸ்கிரீம் 3 பவுண்டு. பாருங்க, பறந்து விரிஞ்சு இருக்குப்பா. இது வந்து ஒரு 80 ஏக்கர் இல்லைன்னு 100 ஏக்கர் இருக்கும். இதில் ஃபுல்லாக நமக்கு போக முடியுமா என்னன்னு தெரியல. எல்லாம் ஆனியன். எல்லாம் என்னடா இப்படி வந்துருக்குதுன்னு பார்க்காதீங்க. இது ஃபுல்லாக ஆனியன்ஸ் தோண்டி போட்டிருக்காங்க. ஆனியன் எப்படி இருக்குது? இது சின்ன ஆனியன் தான், சின்ன வெங்காயம், வெள்ளையில் சின்ன வெங்காயம். இப்படி எல்லாம் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா தோண்டி எடுத்து போட்டிருக்கிறாங்க, நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக. இதெல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது. பெரிய பெரிய வெங்காயம் பார்த்து எடுக்கணும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இதெல்லாம் பறந்து விரிந்த ஆனியன் காட்டில் அங்கங்கே அப்படியே தோண்டி போட்டிருக்காங்க. இந்த மிஷினில் தோண்டி போட்டாங்க. இப்போ அங்கங்கே இப்படி வெங்காயங்கள் இருக்குது. இப்படி இங்கே இதில் நல்லா பார்க்கறதுக்கு தான் வேறு நல்லா இருக்குது வெங்காயம். ஆமாம், வெங்காயம் நல்லா இருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா யூகேல 2 வகையான வெங்காயம் உண்டு. வெள்ளை வெங்காயம், சிவத்த வெங்காயம். ரொம்ப சிவப்பாக இருக்கும் சிவத்த வெங்காயம். ஸோ அதான் பாருங்க, இதெல்லாம் நல்லா இருக்கும். அண்டா கொஞ்சம் வெங்காயம் எடு. அங்கே வர குமிஞ்சு கிடக்குது பாரு. குமிஞ்சு கிடக்கு. இந்த வெள்ளை வெங்காயம் ரொம்ப நல்லா இருக்கும். சும்மா அப்படி வேஸ்ட்டாக கிடந்தா அப்படி இருக்குது. ஆனால் எல்லாமே நல்ல வெங்காயம். ஆட்கள் அங்கங்கே பொறுக்கிட்டு இருக்காங்க. சேவா கொஞ்சம் எடுப்போம். நீங்கள் எடுக்கும்போது இந்த மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு எடுங்க. ஓகே. நல்லா சூப்பராக இருக்குது வெங்காயம். அதுப்பா அந்த வெங்காயம் எடு, அது பெரிய வெங்காயம். அதில் நல்ல இந்த அம்மா எப்படி எடுக்கிறேன்னு பாரு. இந்த மாதிரி எடு. எப்படி நல்லா எல்லாத்தையும் எடுத்துட்டு பாருங்க. ஆண்டனை பாருங்க, ஆண்டன் கரெக்டாக எடுத்துட்டான். குட்டாக இருக்குது. இங்கே பாருங்க, இங்கெல்லாம் அப்படியே நிறைய வெங்காயம் இருக்குது. அப்படியே கொட்டி கிடக்குது.
இதில் பல ஆயிரக்கணக்கான வெங்காயம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம் டக்கு டக்குன்னு, அதாவது இங்கே வந்து எப்படின்னா தோண்டி போடுறாங்கல்ல, டக்கு டக்குன்னு போயிருமா. ஃபியூ டேஸ்ல இதெல்லாம் காலி ஆயிரும். பாருங்க இப்படி தான் வெங்காயம் கிடக்குது. அந்த மிஷின் வச்சு தோண்டி போட்டுட்டாங்க. இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு எப்படி இருக்குது. சூப்பராக இருக்குல்ல. எல்லாம் ஃப்ரெஷ் வெங்காயம். எல்லாம் அங்கங்கே வெங்காயம் பிடிக்கிட்டு இருக்கானுங்க. ஆண்டன் குட்டி பாருங்க எவ்வளோ பெரிய வெங்காயம் எடுத்திருக்கானு. சூப்பர் சூப்பர் ஆண்டானி. திஸ் இஸ் மச் பெட்டர். பாருங்க குடும்பமே இப்போ ஒரே டிபேட்டாக இருக்குது, எடுக்கணுமா இந்த வண்டின்னு. பட் வண்டி இப்படி பிடிச்சிக்கணும்டா, கையை ரெண்டையும் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். அந்த வெள்ளைக்காரர் அப்படி தான் பிடிச்சிட்டு போனார் பாருங்க. அதனால 4 வீல் வச்சிருக்கலாம், இல்லை 3 வீல் வச்சிருக்கலாம். இது 2 கையும் இது என்ன சவுண்டு போட்டுக்கிட்டே போகுது. அப்படியா? இவரு என்னத்தான் எடுத்துட்டு வந்தாருன்னு தெரியல, இது ஒரே சவுண்டு. நாங்கள் வரோம். பூசணிக்காய் இப்போ போடாது உங்களுக்கு, நல்ல லீவ்ஸ் மட்டும் பார்த்துட்டு போகலாம். அப்படியே போட்டிருக்கு சின்ன சின்ன பிஞ்சு பிஞ்சு போகிறது. இதெல்லாம் உங்களுக்கு அக்டோபர் மாதம் தான் பூசணிக்காவினுடைய மாதம். அக்டோபர் மாதம் வந்தால் இதெல்லாம் கிடைக்கும். ஸோ அருமையாக இருக்குங்கிறங்க. அப்படியே போகுது. ஓ என்ன மாதிரி இது வச்சு உண்டாக்கி மக்களை வந்து நீங்கள் வந்து பறைச்சி எடுத்துகிட்டு போங்க. அங்கே பாருங்கள் நம்ம வீட்டு பீன்ஸு. நாங்கள் பீன்ஸ் இன்னைக்கு பறைக்க போகிறதுல நான் காணிக்கிறேன். நான் உங்களுக்கு இது வந்து பாருங்க பிஞ்சு, நம்ம பூசணிக்காய் பிஞ்சு. இது நான் இப்போ தான் பார்க்கேன், பூசணிக்காய் பிஞ்சு நானே இப்போ தான் பார்க்கேன். எனக்கு கொல்லாம்பழம் மாதிரி இருக்குது. நீங்கள் நம்ம வீட்டில் பெரிய பந்தலில் பீன்ஸ் போட்டிருக்கோம். இங்கே பாருங்க பந்தலுக்கு பதிலாக எவ்வளோ அழகாக போட்டுட்ருக்காங்க. இப்படிலாம் வந்து பார்த்தா தான் நமக்கு தெரியும். சூப்பராக இருக்குல்ல, ரொம்ப அழகாக இருக்குது. இதில் என்ன அட்வான்டேஜ்னா இடம் சேவ் ஆகுது. ஆமாம்மா, மேலே அப்படி போய் காய்க்குது. பரவாயில்ல எப்படி இருக்குன்னு பாருங்க. 2 சைடும் பீன்ஸ். இப்போ எல்லாம் பறைச்சிருப்பாங்க, அதனால இப்போ கொஞ்சம் கிடக்குது. எங்கள் வீட்டில் இதோடு நிறைய கிடக்குனே எண்ணெய். நீங்கள் பெரிய இதனால எங்கள் வீட்டில் இப்போ நிறைய கிடக்கு கேட்டிங்களா. சூப்பராக இருக்கு, அருமையாக இருக்குல்ல. இங்கே பாருங்க அது கிரீன்ஸு கீரை வகைகள் பாருங்க எப்படி இருக்குன்னு. 100 ஏக்கர் கிட்ட இருக்கும் அது. இது ப்ளூபெரி நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கு. 2 இடத்த எடுத்து வாயில போடலாமா? அது அப்படியே பந்தல் போட்டுட்ருக்காங்க. இந்த பழங்கள்லாம் வந்து வச்சு உண்டாக்குறத விட பறிக்கிறதுக்கு தான் காசு, லேபர் காசு தான் இதுக்கு நிறைய. அதனால தான் நமக்கு பிளாக்பெரிஸ் நோ ஈட்டிங் இன் த ஃபீல்ட்ஸ். அதை பார்த்துட்டு நீங்க ஈட் பண்றீங்க. நான் பார்க்காத முன்னாடி தான் ஒன்று எடுத்து சாப்பிட்டேன். இல்ல அவர் கேட்டிருந்தாருன்னு சொல்லலாம், நாங்க பார்க்கலையே. அதை இப்ப பார்த்துட்டோம், இனி சாப்பிட பாருங்க. காய் எடுத்து வச்சிருக்காங்க பாருங்க, தாராளமா கொண்டு வரோம். என் மக்கமார் இந்த திசையிலே காணல, ஓடிட்டானுவேன். இது வந்து கார்ஜியஸ், நம்ம வெள்ளரிக்காய் போல இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். இது ஒரு வகையான பீன்ஸ். ஆமா, கொத்து கிடக்குமே. இது நம்ம ஊர்ல இந்த தட்டைப்பயிறு போல. அதுல ஒண்ணு எடுங்க, சாப்பிட்டு பார்க்கலாம். புரியுதா? இங்க பாரு, கார்ஜியஸ். இங்க பாருங்க தூக்காமே சூப்பரா இருக்கு பாருங்க. ஆனா நான் இது இவ்வளவு பெருசு வாங்கல, அதுலயும் பெருசா கிடக்கு பாருங்க. செமையா பெருசா இருக்குது. நல்ல கொத்தா காய்ச்சிருக்கு பாருங்க. ஆமா, கொத்தா காய்ச்சிருக்குது. இது எடுத்து அவங்க பறிச்சு வச்சிருக்கிறாங்க பாருங்க. சரி, இதெல்லாம் விலைக்கு போட்டு அவங்களுக்கு எல்லாம் இதுதானே போகும். ஓ எவ்வளவு பெருசா காய்ச்சிருக்கு பாரு, பாத்தியா? ஆமா, நான் பாக்குறது வந்து இவ்வளவு பெரிய இது இல்ல, சின்னது. ஒண்ணு. ஓ சூப்பரா இருக்கு பாரு. எடுக்கலாமா? ஆமா. இது வந்து உங்களுக்கு இதுல வந்து நூடுல்ஸ்னா நம்ம நூடுல்ஸ் இல்லை, இதாவே நூடுல்ஸ் ஆக்கலாம். அப்படியா? நல்லா இருக்கும். டயட்ல இருக்கிறவங்களுக்குலாம் நல்லது. பிரமாதமா இருக்குங்க. இது அங்க இருக்கு பாருங்க, அங்கெல்லாம் கண்கொள்ளா காட்சியா இருக்குல்ல. எனக்கு காய்ச்சி குலுங்குது, எனக்கு பாக்குறதுக்கே நான் வந்து சந்தோஷமா இருக்குது. நான் பறிக்க வந்து இந்த சைஸ்ல உள்ளதுதான். இது நல்ல பருப்பெல்லாம் போட்டு கடைஞ்சி வச்சாலும் நல்லா இருக்கும். சும்மா வெட்டி சும்மா இதனாலே ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, மக்கள் அப்படியே கூட்டமா வண்டியில எடுத்துட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்குது. ஏதோ நல்ல காற்று, பரவாயில்ல. வெயிலும் ரொம்ப வெயில் இல்லை, நல்லா ப்ளசண்ட்டாக இருக்கு. வண்டி அவனுக்கிட்ட தள்ளி விட்டாச்சு. சீக்கிரம் வா.
அதே சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் கூப்பிட்டு வந்தா ஒரே ஜாலியாக இருக்கும் அவங்க. ஜாலின்னு இல்லை, அவங்க படிச்சுக்கலாம் எப்படி எப்படி வருது பீன்ஸ், நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு எப்படி வருது, பீன்ஸ் பொரியல் வீட்டில் அம்மா வைக்கிறாங்கன்னா அந்த பீன்ஸ் எப்படி வருது, எப்படி விளையுது, இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது சின்னதுலேயே அவங்க பார்த்தாங்கன்னா லைஃப் லாங் அது மனசுல நிற்கும். இங்கே உள்ள கான்செப்ட்லாம் அதான், சும்மா பாட புத்தகத்தில் மட்டும் படிச்சுக்கிட்டு அப்படியே ஊர் போட்டு மக்கப்பட்டி எழுதிக்கிட்டு போகிறதில்ல. அண்ணாச்சியில் அந்த காலத்தில் வந்து நெல் வயல்லையும் கரும்பு காட்டுலையும். ஆமாம், அண்ணாச்சியோட ட்ரெஸ்ஸை காட்டிக்க கொடுங்க, எப்படி ஹாலிடே பண்ணார் வந்திருக்காரு கொடுங்க. தோட்டத்துக்குலாம் இப்படி தான் வந்து அப்படி தான் போகணும். அந்த காலத்துல வயல்வெளியில எல்லாம் நம்ம விவசாயிகள்லாம் இப்படிதான் போவாங்களா? இப்படி இல்லை, கோவணத்தை கட்டிக்கிட்டு என்ன அந்த சேரு அதுல எல்லாம் அந்த ஒரு ஃபீல்ல நீங்க போறீங்க. ஆமா, அண்ணாச்சி தான் கலக்குறாரு. இங்க ஒருத்தன் இல்லை 2 பேர் உலகத்துல முத இந்த வண்டியை 2 பேர் தள்ளது இவங்க 2 பேரா தான் இருக்கும். ஓ, சிவப்பு வெங்காயம் இங்க பாருங்க கிடக்குது. பரவாயில்லையே. ரெட் ஆனியன்ஸ் இதெல்லாம் வந்து சாலடுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும். கேட்டிங்களா? ரெட் ஆனியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் சாலட். வாங்கடே ஓடி அங்கே வந்து எடுங்க. ஓ, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பரவாயில்லையே. பரவாயில்ல, நல்லா இருக்குது பாருங்க. அப்படியே இப்படி தோட்டத்தில் அப்படியே அது பேசாமல் கிடக்குது. என்ன அது பேசாமல் இருக்குது போல. இல்லை என்னை வந்து எடுங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்குது. இதில் கொஞ்சம் எடுத்துக்கலாம், இதில் ஒரு 2 கிலோ எடுக்கலாம். இங்கே பாருங்க, அப்படி தங்க புதையல் போல் அப்படி வெங்காயம் இருக்குது பாருங்க, அப்படியே இருக்குது பாருங்க. பார்க்குறதுக்கே ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. பாருங்க, காலிஃப்ளவர் காலெல்லாம் தட்டுப்பட்டது. காலிஃப்ளவர். ஓ, காலிஃப்ளவர். ஓ மை காட். ஒரு காலிஃப்ளவர் எடுத்துட்டு 1-2 காலிஃப்ளவர் வாங்கிட்டு போகலாம். காலிஃப்ளவர் சூப்பராக இருக்குது பாருங்க. ஆளுகள் வந்து பறிச்சிட்டு ஓடத்தான் செய்கிறாங்க. நிறைய இதாகிடுச்சு பாருங்க. காலிஃப்ளவர் எப்படி வளருதுன்னு பாருங்க. அங்கே பாருங்க பாருங்க. ஸோ இருக்கு பார்த்தீங்களா? இது எடுக்கலாமா இல்லை இது எடுக்கலாமா? இது எடுக்கலாம். இது நல்லா இருக்கா? அவன் எடுக்கிறான். இது எடுடா பாப்போம் எப்படி எடுக்கிறான்னு. அதனால அண்ணாச்சியா கொக்கா அங்கே பார், கேபேஜ் அப்படியே எடுத்துட்டார் பார். சூப்பராக இருக்குது. அடிப்பொலி. நல்ல சைஸ் ரொம்ப சிரிச்சுக்கிட்டு ஒரு பெருமையாக இருக்குது. தோட்டத்தில் வந்து சூப்பராக அப்படி எடுத்து போகிறது ரொம்ப நல்லா இருக்குது. இன்னும் ஒரு சந்தோஷம் இல்லை, இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்னா. ஆமாம், ஒரு பெருமை. விவசாயிகள் கஷ்டப்பட்டு உழைச்சி அதை நம்ம வந்து சாப்பிட்றோம். அது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. பையில போட்டுக்கோ. பைக்கில் வச்சிரு. அடுத்த பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த இந்த ஸ்டெம்மோட வளரக்கூடிய காய்கறிகள்ல அடுத்த வந்து காலிஃப்ளவர். காலிஃப்ளவர் தான் படித்தோம். இது கேபேஜ், முட்டைகோஸ் கேபேஜ். பாருங்க, அப்படியே முட்டைகோஸ் ஏகப்பட்டது இருக்குது. அப்பா எப்படி கிடக்குன்னு பாருங்க. ஆண்டவரே ஏசப்பா. ஓ, 2 பக்கம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. முட்டைகோஸ் ஃபுல் ஆஃப் முட்டைகோஸ். இப்போ பச்சை முட்டைகோஸ். இது இன்னொரு கலர்ல முட்டைகோஸ் எடுத்து நான் உங்களுக்கு காணிக்கேன். இதுல ஒன்று எடுத்துடலாமா? பாருங்க, எல்லாம் முட்டைகோஸ். முட்டைகோசுகளின் மத்தியில் ஒரு முட்டைகோஸ். யாரு என்ன நீ குண்டா இருக்கேன்னு சொல்லாதீங்க. குண்டா இருக்கனால தான் முட்டைகோசுக்கு அவ்வளவு மகிமை. ஓகே, இது எடுக்கலாமா? ஒன்று எடுக்கலாமா? காணிக்க பாருங்க, முட்டைகோசினுடைய செடி எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்படியே இருக்குது. இதெல்லாம் நம்ம சாப்பிட முடியாது. நம்ம உள்ள பார்த்து அந்த கோஸை மட்டும் இணங்கி எடுக்கணும். கேட்டிங்களா? ஒன்றும் இல்லை, ஒன்று தான் பாருங்க. முட்டைகோஸ் சூப்பராக எடுத்தாச்சு. முட்டைகோஸை பறிக்கிறதுக்கே இவ்வளோடா. இதை வந்து வச்சு ஆளாக்கி கொண்டவங்களுடைய இது எவ்வளோ இது இருக்கும் பாருங்க. அங்கே ஒருத்தன் அண்ணன் அது வந்து பர்பிள் முட்டைகோஸ். அது பாப்பமா போய் ஒரு செடியில் ஒரு முட்டைகோஸ் தான் வரும். அதனால் ஒன்றும் எடுத்தா அப்படி இல்லை. இதடா கையில் போட்டுக்கோ. இப்போ அப்ராஞ்சி சில்க்ஸோட பை தான் இப்போ எங்கே போனாலும். ஓகே, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ அப்ராஞ்சி சில்க்ஸ். ஓகே ஆண்டா, ஓகே அவன்கிட்ட போவேன். அவன் அங்கே இருந்தோ ஒன்று பார்த்துட்ருக்கான்.
முட்டைக்கோஸே 2 உண்டு. பர்பிள் முட்டைக்கோஸ் போன கிறிஸ்மஸ்க்குலாம் நான் இதில் இது பண்ணி கிறிஸ்மஸ்க்கோ ஈஸ்டருக்கோ பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். நான் நீங்கள் எடுக்கலை, ஏன்னா இந்த முட்டைக்கோஸ் தீர்றதுக்கே நாளாகும். இதெல்லாம் வந்து இவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸ் போட்டு எடுத்து வளர்த்து கொடுத்தாலும் சாப்பிட்றது ஆட்கள் கொஞ்சம் திணற தான் செய்யும். கேட்டிங்களா? இதை அப்படியே எடுங்க. நீ போகலான்னு நினைக்கிறேன். ஐ வாண்ட் த பீட்ரூட். இங்கே பாருங்க, இங்கே எல்லாம் கேரட்ஸ். இது ஃபுல்லாக கேரட் தோட்டம். பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்தீங்கன்னா அங்கே சோளம் பீட்ரூட்லாம் இருக்குது. பீட்ரூட் நமக்கு உள்ளே போனால் அது எடுக்க தான் செய்யலாம். ஆனால் வந்து இப்போ எங்களுக்கு நல்ல இதாகிட்டோம். நல்லா ஓடி எடுத்து எல்லாம் பார்த்து எடுத்து சூப்பராக இருக்குது. ஸோ அது பீட்ரூட்லாம் எடுக்கல இன்றைக்கி. ஓகே, லெட்ஸ் கோ. இல்லை, சின்ன பிள்ளைங்கள்லாம் இந்த தோன்றதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்க, கொடுப்பாங்க போல இருக்கு. இல்லை தோன்றதுக்கு உங்களுக்கு இந்த இதெல்லாம் வந்து கேரட்லாம் உங்களுக்கு தோண்டினா தான் எடுக்க முடியும். அது அங்கே கொடுப்பாங்க போல இருக்கு. அந்த தோன்றது தோண்டணும் தோண்டதான் எடுக்க முடியும். ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல பிஸி ஆயிடுச்சு. எவ்வளோ கூட்டம் பாருங்க. இது என்னது செடின்னு தெரியலையே. உள்ள உருளைக்கிழங்கு. ஐயோ, எவ்வளோ கிடக்குது. உருளைக்கிழங்கு குமிஞ்சு கிடக்கு பாருங்க. ஓடியாங்க. எங்கள் வீட்டில் உருளைக்கிழங்கு செடி இருக்குது. இருந்தாலும் இங்கே பாருங்க, விதமா உருளைக்கிழங்கு குமிஞ்சு கிடக்குது. பொட்டேட்டோ பறிச்சு போட்டிருக்காங்க பாருங்க. கொஞ்சம் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கோங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து ரூட் வெஜிடபிள் கிடையாது. உங்களுக்கு உருளைக்கிழங்கு வந்து ஸ்டெம் வெஜிடபிள். ஓகே, நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயோ உருளைக்கிழங்குலாம் ரூட் வெஜிடபிள்ஸ், அது ஸ்டெம் வெஜிடபிள்ஸ். ஓகே, சத்தியாடா இருக்கு பார்த்தியா? அது ஆனால் கொஞ்சம் எடுத்துக்கலாமா? ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்கு. இது ஃபுல்லாக பிளாக்பெர்ரி. இங்கே பாருங்க, பிளாக்பெர்ரி அப்படின்னு எல்லாரும் நீங்கள் நம்ம வந்து நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருக்கோம். அங்கே பாருங்க, பழுத்து கொத்தா. கருணை உள்ளவர், வல்லவர், நல்லவர் இந்த தோட்டக்காரர். நாங்கள் இதை பறிச்சு திங்க எல்லாம் கண்டுக்கிட மாட்டார்னு நினைக்கிறேன். பாவங்கள் வந்திருக்கோம், ரொம்ப நேரம் நடந்துட்டோம். அதனால் 2 எண்ணத்தை பறிச்சு வாயில் போடுவோம். என்ன இது பாருங்க, இதெல்லாம் கரண்ட் வகையை சேர்ந்தது. கரண்ட் வகைன்னா பிளாக் கரண்ட். ஓகே, சூப்பராக இருக்குது பாருங்க. ஓகே, இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து அந்த காலத்து டிராக்டரு. ஸோ இதெல்லாம் அப்படி இனி இதெல்லாம் சேலிழந்த டிராக்டர் தான். அதனால ஒரு பார்வைக்காக வச்சு விட்ருக்குறாங்க பாருங்க. பார்க்குறதுக்கு நல்ல ஜம்முன்னு இருக்குது அந்த காலத்து டிராக்டர். இதை பார்த்த ஞாபகம் வருதா யாருக்காது? ஒழுங்காக தான் நினைக்கிறேன், இருக்காது. இது பாரு, இது வந்து ரெட் கரண்ட்னு சொல்லுவாங்க. அங்கே பாரு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரெட் கரண்ட்ஸ் சூப்பராக இருக்கா? ரொம்ப நல்லாயிருக்கும் இது. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ரெட் கரண்ட்ஸ் அப்படி எடுங்க பாருங்கள். இதெல்லாம் தான் ரெட் கரண்ட்ஸ். ரெட் கரண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரெட் கரண்ட்ஸ். பிளாக் கரண்ட் பார்த்தா இப்போ இல்லை, ரெட் கரண்ட். அந்த கரண்ட்டை ஷாக் அடிக்கிற மாதிரி தான் அவ்வளோ கவர்ச்சியாக இருக்குண்ணே. இது வேணால் கொஞ்சம் வாங்கிட்டு போகலாமா? ரெட் கரண்ட்டு என்னடா பார்த்தீங்கன்னா எல்லாம் வாங்கியாச்சு. சூப்பராக இப்போ மதி அளக்கணும். கேட்டிங்களா? எடை போடணும். எடை போட்டு அதுக்கு இடைக்கு தகுந்தாப்புல நமக்கு காசு. கேட்டிங்களா? எல்லாம் வாங்கி வெயிட்டு போட்டு காசும் கொடுத்துட்டு வந்தாச்சு. பொதுவாக ஃபார்ம் ஷாப்னால் பயங்கர விலையாக இருக்கும். ஆனால் இங்கே நல்ல மானியமான விலை. வாங்கியிருக்கிறத பாருங்கள். பொட்டேட்டோ நமக்கு வீட்டில் இருக்கிறனால நான் கொஞ்சம் எடுத்துருக்கேன். எங்களோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு. ஓகே, பொட்டேட்டோ. அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்கள் மக்களே, கேபேஜி, அதுக்கப்புறம் காலிஃப்ளவர். ஃப்ரெஷ்ஷாக காலிஃப்ளவர் அண்ட் கேபேஜ். ஓகே, ஸோ இதெல்லாம் 1 பவுண்டு தான் ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம். ஏம்மா ஏசப்பா, இது ஃபுல்லாக உங்களுக்கு வெங்காயம். ரெட் ஆனியன் இது. ஓகே, இது ஃபுல்லாக உங்களுக்கு ஒயிட் ஆனியன். 1 மாதத்துக்கு எங்கள் வீட்டில் ஆனியனே வாங்க வேண்டாம். வெங்காயம் எவ்வளோ வாங்கியிருக்கோன்னு பாருங்க. ஸோ சூப்பர் அடிபிள். அதுக்கப்புறம் இந்த காட்ஜெட்ஸ் இதுக்குள்ளே வச்சிடலாம். ஸோ இதான் அன்னையோட பை. ஓகே, வெறும் 15 பவுண்டு தான் ஆச்சுது. இவ்வளோ ஓகே, 16 பவுண்டுன்னு நினைக்கிறேன். ரொம்ப விலை கம்மி, ரொம்ப விலை கம்மி. இது கிடைக்கவே இவ்வளோ வெங்காயம் எப்படியா கிடைக்கும் இவ்வளோ விலைக்கு? ஃப்ரெஷ் வெங்காயம். சூப்பர். ஓகே, இனி வந்து எல்லாம் முடிஞ்சு அப்படியே வீட்டுக்கு கிளம்புறோம். ஓகே, we are now going home. ஓகே, ஒரு 2 hours வந்து இங்கே வந்து இருக்கலாங்க. ஒரு 2 hours நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். காயெல்லாம் வாங்கிட்டு ஒரு வீக்கெண்ட் வந்தால் நல்லா ஸ்பெண்டிங் இருக்கும். எங்களுக்கு வீட்டில் வாட்ஃபோர்ட்லேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு 45 minutes. உங்கள் ஊர்கள்லேருந்து வர்றதுக்குள்ள அதை பார்த்துக்கோங்க.
நோ இது போதும், இதுல போனா போதும், வெயிட் பண்ணு. ஸோ டாட்டா பாய் பாய். இப்போ வந்து நடந்துச்சு இங்கிலாண்டில் உள்ளவங்க, லண்டன் பக்கம் உள்ளவங்க எல்லாம் இங்கே சூப்பராக வரலாம். ஓகே, அடிச்சு பிடிச்சி வீட்டுக்கு வந்தாச்சு பாருங்க. அங்கே ஃபார்மில் பார்த்தா அதே பழங்கள் நம்ம வீட்டில் பழுத்து குலுங்குது. ஓகே, இங்கே இப்போ இதெல்லாம் உட்காந்து பறிக்கணும். பறிச்சா ஒரு போலுக்கு வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் ஒரு 2 இல்லைன்னா 3 போல் நம்ம இது பறிச்சிடலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இப்படி தான் எங்களுடைய பயணம் இன்னைக்கு அமைஞ்சுது. நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைச்சேன். ஓகே ஓகே, இந்த வீடியோ எங்கே முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். until then bye.